ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ தொகுப்பு. இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டானது 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டானது உங்களுக்கு திகழப்போகுது. மற்ற ஜோதிடர்களோட கருத்தை காட்டிலும் என்னோட கருத்துக்கள் கொஞ்சம் அது விட்டு விலகுனதாக தான் தெரியும் உங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு வருடத்திலையும் கிரக நிலைகள் எப்படி அமைய பெறுதோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட போகுது அப்படின்ற விதி. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரக தொடர்பு பெற்றிருக்குங்க. உங்களோட ராசிநாதன் உச்சத்தை நோக்கி பயணிக்க போகிறார். அதான் முக்கியமான விஷயம். அப்போ ஆண்டின் தொடக்கம் ஒரு உச்சத்தை நோக்கி பயணிக்க போகிறீங்க அப்படின்றத தெளிவாக எடுத்துக்கங்க. சார் எல்லாருமே சொல்கிறாங்களே சார், இதோ 7 சனி வந்துருச்சு, பிரச்சனைகள் வரப்போகுது, தொழில் தடை வரப்போகுது, பொருளாதார நெருக்கடிகள் வரப்போகுது, பயமுறுத்துறாங்களே, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா, என்னுடைய ஜோதிட விதியின் அடிப்படையில் மேஷராசி அன்பர்களுக்கு 2028ஆம் ஆண்டு டிசம்பர் முடிகிறவர்களும் பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏதும் சனி பகவானால் இல்லை. அப்போ நீங்கள் எதையும் கவர்ந்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. உங்களோட சுய ஜாதகமும் கோச்சார நிலைகளும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பயணிக்கக்கூடிய வழித்தடமானது சிறப்பானதாகவே அமைய போகுது அப்படின்றீங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். துணிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். துவண்டு போகாமல் என்னாலே முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்பட போவீங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய காரணத்தினால நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு சிந்தைகளாக இருக்குன்ற விதிங்க. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமும் தேவை. அகலக்கால் வச்சிடக்கூடாது அப்படின்றது ஒரு விதிங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டானது மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. துணிவுகள் அதிகமாக துணிந்து ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்களாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த விரிசல்களுக்கு ஒரு புரிந்துணர்வு புரிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டானது இருக்க போது, கணவன் மனைவி உறவுகளும் சிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டானது இருக்க போகுதுன்றீங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அனைத்து கிரகங்களும் உங்களோட கட்டுப்பாட்டில் நிற்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் என்பது புண்ணியத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ புண்ணியத்தை சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் அமைய பெறுறது உங்களோட கொடிப்பிணை அப்படின்ட்டு தான் சொல்லணும். இந்த 2026ஆம் ஆண்டில் 2 விதமாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் சொல்லலாம். முதல் காலாண்டுன்னு சொல்லக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரலும் ஒரு பலனாகவும் ஜூனுக்கு பிறகு ஒரு பலனாகவும் குறிப்பிடலாம். காரணம் என்னன்னா, குரு பயிற்சி நடுவில் நடக்க போகுதுங்க. அப்போ 2026ஆம் ஆண்டு வருகின்ற ஜூன் மாதம், ஜனவரியிலேருந்து ஜூன் மாத காலகட்டம் வரலும் 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை தன்னோட 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்க இருக்கிறனால ஆண்டின் தொடக்கமே பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது, தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள், குடும்ப மேன்மை, குடும்ப உறவுகள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள், வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில நிகழ்வுகள் தடையின்றி செவ்வனே செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு படிப்பு மேலே ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டானது இருக்க போது, நல்ல மெத்த படித்த மாணவ செல்வங்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வுகள், உத்தியோகம், அரசு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, மாணவர்கள் எல்லாமே படிப்புக்காக ஊரை விட்டு வெளிநாடு தொடர்பு பெற்று வெளிநாட்டில் படிக்கக்கூடிய யோகங்களும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு மேசராசி என்பவர்களுக்கு உதயமாக போகுது அப்படின்ற விதிங்க. அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தொழிலில் அபிவிருத்தி பெறுவீங்க. இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் இடம் பெயர்ந்து தொழிலுக்காக முயற்சி எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். திருமணமே ஆகலன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த ஆண்டானது இருக்க போகுது. அதே போல் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. உங்களோட கூப்பிட்ட குரலுக்கு உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வமும் உங்களுக்கு காத்தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போது, அனைத்து செல்வங்களும் பெற்று நலமுடன் வளமுடன் வாழக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இந்த சனி பகவானோட தாக்கங்கள் 2028 வரலும் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பை தரப்போவது கிடையாது.
அப்படி எண்ணும் போது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே திருமணம், காதுகுத்து, மொட்டடிக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, திருமண வாழ்க்கையில் குழந்தை பேர் பெற்றெடுத்து குழந்தை செல்வத்தினால மன மகிழ்ச்சி, குழந்தைகள்னால ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டானது இருக்க போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் சிறப்பானதாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களே. மேஷராசியை கொண்டு 2026 எப்படி நம்ம வழி நடத்தலாம்னு பார்க்கும்போது, இந்த மேஷராசி நேயர்களுக்கு வெகு நாளாக ஒரு உத்தியோக உயர்வு கிடைக்கும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. அது இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளாக தடைப்பட்டு வந்த சில காரியங்கள்லாம் நடக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னு கேட்டால், மேஷராசியில் 12 சனி பகவான் அந்த வக்ர நிலையெல்லாம் நிவர்த்தியாகி அங்கே உட்காந்துருக்கிறதுனால என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு செலவுகளை கொடுப்பார். தர்ம கர்மாதிபதி செலவாக இருந்தாலும் சரி, எல்லா செலவும் சேர்த்து கொடுப்பார். ஆகையினால் உங்கள் காரியங்கள் நடக்கும். சுக காரியமும் நடக்கும், அசுப காரியங்களும் நடக்கும். ஆகையினால் மேஷராசி அன்பு நேயர்களை பொறுத்தவரையும் 2026 மிக அற்புதமான எதிர்பார்ப்புகளை அடைய முடியும். உங்களுக்கு அடைவதற்கான காலங்கள் நிறைய சாதகமாக தான் வருது. இந்த சாதகமாக வரும்போது குரு பார்க்க கோடி குத்தன் நிவர்த்தனைன்னு சொல்கிறதுனால அந்த குரு பகவானுடைய பவர், அவர் வக்ரத்தில் இருந்தாலும் பிறந்த நேரத்தில் யாருக்கு வக்ர நிலையில் இருந்ததோ அவர்களுக்கு அந்த வக்ர நிலையில் இருக்கின்ற குரு பகவானும் நேர்நிலையில் சென்று கொண்டிருக்க செவ்வாயும் ராசி அதிபதியும் செயல்படும் போது வக்ர நிலையை எடுத்து நேர்கதியில் போகின்ற செவ்வாவும் சேர்ந்து உங்களுக்கு சூட்சமமான பல விஷயங்களை வெளிப்படையாக செய்வார்கள். எப்படியெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு வந்ததோ அந்த தடையெல்லாம் ஓரளவு சிறப்பாக எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு வரும். உங்களை பொறுத்தவரையும் உங்களுடைய சகோதர சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, நிலபல சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, புது நிலம் வாங்கிறதா இருந்தாலும் சரி, புதுசாக ஒரு இடம் பழசை அடமானம் வச்சிருந்த பொருள்லாம் மீட்டு கொண்டுட்டு வருவதற்கும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு சரியான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போது மீட்டு கொண்டு வருவதனால இப்போ உங்கள் பொருள் உங்களுக்கு வந்துடுது. ஆனால் அது ஒரு விரைய செலவு தானே. அந்த விரைய செலவு இவ்வளோ நாள் பண்ண முடியாத இந்த நேரத்தில் பண்ணுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. அந்த கேது பகவானுடைய பார்வையினால் உங்களுடைய அந்த ராசியிலேயே கேது இருப்பதனால் அங்கே இருக்கிற கிரகங்களின் பார்வையினால் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து நீங்கள் கேட்டு மிக தெளிவாக துல்லியமாக உங்களுடைய பாதையை அமைச்சு எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் என்பது உங்களுடைய அனுபவ உண்மையாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய அனுபவ பிரகாரம் உங்களுக்கு சொல்கிறோம். அந்த அனுபவத்தின்படி நீங்கள் அடைகின்ற ஒவ்வொரு உண்மையையும் அதனுடைய அனுபவத்தையும் நீங்கள் தெளிவாக எடுத்து உணர்ந்து அதன் மூலமாக பலனை அடைய வேண்டும். இந்த 2026 மேஷராசி அன்பு நேயர்களை பொறுத்தவரையும் மிக அற்புதமான சில காரியங்களை சாதிப்பார்கள். சில இடங்களில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சில பேர் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கும். எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களோ, எனக்கு ஒரு விமோச்சனம் வரலையே, எனக்கு காலங்கடந்து திருமணம் ஆகலையே, இப்படிப்பட்ட இயக்கங்கள்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பினை தந்து வாய்ப்பினை தந்து உங்களை மேலும் நல்ல வழியில் எடுத்து செல்வதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஆகையினால் அன்பு நேயர்களே, இந்த 2026 பொறுத்தவரையும் உங்களுடைய வாழ்க்கையோட பயணம் மிக மிக சிறப்பாக இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய பயண பாதையில் நீங்கள் எடுத்து செல்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மிக அற்புதமாக எடுத்து செல்லலாம். மேலும் உங்களுடைய ஒவ்வொரு துணிச்சலான காரியத்திற்கும் அங்கீகரிக்கப்பட்ட நிலை இப்பொழுது ஏற்படும். அப்படி அங்கீகாரம் படுவதன் காரணத்தால் உங்களுக்கு பல விஷயங்கள் சிறப்பினை தரும் என்பதை நீங்கள் உணர்ந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையோட தரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் சரியான ஒரு நிலையை அடைய வேண்டும். அந்த நிலையை அடைவதற்கு உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தையும் இந்த கோச்சார ஆண்டு பலனையும் இணைத்து பார்த்தால் உங்களுக்கு நடக்கின்ற ஒரு உண்மை மிக தெளிவாக தெரியும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும்
என்னெல்லாம் தடுமாற்றத்தில் இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல சுயட்சமான விஷயத்தை தரும், நல்ல அற்புதமான விஷயத்தை தரும். உங்களுடைய ராசி நேயர்களை உங்களை சார்ந்தவர்கள்லாம் உங்களுக்கு பேரு புகழும் எடுத்து தருவது போல தான் எடுத்து செல்வாங்க. நீங்கள் ஆனால் இதுதான் வரும்னு எதிர்பார்த்து இருக்காதீங்க. காரணம் என்ன, அது வரபடி வரும். இருந்தாலும் அது வரும்னு யார் எதிர்பார்க்குறீங்களோ அவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் கொடுத்து அதனுடைய விளக்கத்தை கேட்டு அது எப்போ வரும், எப்படி வரும், யார் மூலம் வரும், அதற்கு நான் என்ன செய்யணும்னு முன் ஏற்பாடாக இருப்பதற்கு வழிமுறைகளை கேட்டிங்கன்னா நாங்கள் அதை பற்றி விளக்கங்கள் சொல்லுவோம். அதை கேட்டு நீங்கள் சிறப்பாக மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டு உங்களை மேலும் மேலும் உயர்த்துவதற்கான ஆண்டாக தான் அமையும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் அவசரப்பட்டு போய் உள்ளுக்குள்ளே இறங்குவீங்க. அந்த அவசரத்தினால உங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணினாலும் சில நேரங்களில் உங்களையே நீங்களே சிக்க வைப்பது போல் மாட்டிக்குவீங்க. அப்படி இல்லாமல் இருப்பதற்கு கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க. முருகனுடைய அனுகிரகத்தை உணருங்க, அதை வாங்குங்க. அதுக்கு சூரிய நமஸ்காரமும் பண்ணுங்கள். சூரியன் அந்த வீட்டில் வச்சுப்படுறதுனால சூரியனையும் வணங்கணும், முருகப்பெருமானையும் வணங்கணும். ஆனால் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் உங்கள் குலதெய்வம் எதுவோ அது உங்கள் ஜாதகத்தை காட்டி அதை எடுத்து அதையும் சேர்த்து வணங்கும்போது தான் காரிய சித்தி உண்டு பண்ணும். அதுவரை காரிய தடைகள் படும். நீங்கள் இப்போ சூரியனையோ செவ்வாயோ வணங்கும்போது உங்களுக்கு என்ன ஏற்படும்னா எல்லா காரியமும் உங்களை துன்புறுத்தாத அளவுக்கு பாதுகாக்கப்படும். ஆனால் எப்போ நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னா உங்கள் குலதெய்வமும் உங்களுக்கு பக்குவப்படுத்தினால்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். அப்படி அந்த பக்குவம் அடைவதற்கான வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய குருவை நீங்கள் எப்போ உபசரிக்கல, தாய் தந்தை குரு இறைவனை மட்டும் நீங்கள் நேரடியாக ஓடி ஓடி பார்க்குறீங்க. உங்களுடைய உழைப்பு, இந்த மேஷராசி நேயர்களுக்கு உழைப்பு தான் தெய்வமாக நினச்சி உழைக்கக்கூடியவங்க. அவங்களுடைய கர்மாவை எது நடக்குதோ நடக்கட்டுங்க, ஆனால் நான் என் உழைப்பு தான் எனக்கு முக்கியம் நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த செவ்வாயோட ஆதிக்கத்தில் உள்ளவங்க. அப்படி இருந்து சில பேருக்கு இது எதிர்பாராத விதமாக பல பிரச்சனைகளை வருது என்றது நேரத்தில் தான் நம்ம என்ன செய்யணுன்னாக்க ரொம்ப கவனமாக இருந்து வாழ்க்கையை பக்குவமாக 2026 நம்ம எடுத்து செல்ல வேண்டும். அப்படி எடுத்து சென்றால் மட்டும்தான் நாம் இந்த வாழ்க்கையை சிறப்பாக கடத்த முடியும். அதற்கு உங்களுடைய ஜாதகத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். 1/1/2026 ஆங்கில புத்தாண்டில் இந்த ஆண்டு நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் இந்த 1/1/2026 நமக்கு மலர்கின்றது, பிறக்கின்றது. கூட்டு எண் 2026 கூட்டுனா 1/1/2026 12, 2026 கூட்டும் பொழுது 10. ஆக 10 என்பது சூரியனுடைய நண்பர். சூரியனுடைய எண்ணாக இருப்பதனால் அரசாட்சி, ஆளுமை, திறமைகள், நிர்வாகம், நேர்மை இவற்றெல்லாம் ஒரு மாறுபாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும். இந்த ஆண்டு குரு, அதாவது 2/6க்கு மேலே குரு உச்சம் பெறுகிறார். அப்போ 2/6 உச்சம் பெறும்போது மிக பொருளாதாரத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம். ஏன்னா அடிப்படை பணம், அடிப்படை பொருளாதாரம், அதனால அந்த இதில் நல்லா இருப்பாங்க. மளிகை பொருள், காய்கறிகள், மற்ற விலைவாசிகள், பெட்ரோல், பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த வருடம் ராகு கேது பேச்சு வரும்போது தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த வருடம் மிக பரபரப்பான ஆண்டாகவும் இருக்கும். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய நமது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதும் இந்த 2026. அப்போ அது நமக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போது உங்களுக்கு நடக்கக்கூடியது 7.5 சனீஸ்வரர். உங்கள் ராசிக்கு 2ல் சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு 3 புதன், 4 சந்திரன். அப்போ காலபுருஷனுக்கு 1வது ராசி. இப்போது குரு உங்களுக்கு 2/6/2026 வரையும் உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கார்.
மிதுனத்தில் இருக்கிறார். அப்போ மிதுனத்தில் இருக்கும்போது முயற்சி, வெற்றி, வெற்றி ஸ்தானம், முயற்சி, கலைகள், விளையாட்டு, சகோதரர் எல்லாத்துலேயும் நல்லா வருவீங்க. அது மட்டுமல்ல, மேசராசி உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு இப்போதைக்கு 1/1/2026 பாக்கியத்தில் குரு வீட்டில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக குரு உங்களுக்கு 3ல் இருக்கார். ஏற்கனவே 3ல் குரு இருந்தால் என்ன, முயற்சி ஸ்தானம், வெற்றிக்கு கொடுக்கக்கூடியவர். அப்போ எல்லாத்தையும் கொடுத்துறாரு உங்களுடைய. அப்போ உங்களுடைய ராசிக்கு குரு 3ல் இருக்கார். அடுத்தது குரு. அப்போ குருனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தான் கிடைக்கும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அடுத்து சனி. சனி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர். மார்ச் 6 வரையும் உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடியவர் தான். ஏன்னா உங்களுடைய ராசிக்குள் இப்போ விரைய சனியாக இருக்கிறார். உங்களுடைய மேசத்துக்கு 12ல் இருக்கிறார். அயன விரயமாக இருக்கிறார். அப்படி இருந்தாலும் அடுத்து மார்ச்சுக்கு மேலே வரும்போது கொஞ்சம் விலகி கண்டிப்பாக ஒரு நல்லதை கொடுப்பார். ஏன்னா 7 சனி நடக்குது. அதனால தான் மேசராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து ராகுனுடைய ஆதிக்கம். ராகுனுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக 11ஆம் இடம், 5ஆம் இடம். 11 11ங்கிறது லாபாதிபதி, 5ங்கிறது பூர்வ புண்ணியம், 5ங்கிறது கலைக்கு உரியது, 5ங்கிறது அறிவுக்கு உரியது, 5ங்கிறது பூர்வ புண்ணியத்துக்கு, 5ங்கிறது புத்திரகாரன். அப்போ 5ஆம் இடம் கேது. கண்டிப்பாக குழந்தைகள் படிப்பு, உயர்வான படிப்புகள், மிகப்பெரிய ஆராய்ச்சி அறிவாளர்கள் வருவார்கள். குடும்பம், கல்வி, திருமணம். குடும்பம் நல்ல குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம் நல்ல முறையில் தெளிவான குடும்பமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மிகவும் அந்யூன்யமாக இருப்பீங்கள், வசியத்தன்மையோடு இருப்பீங்க. பிள்ளைகளே 5ல் ராசிக்கு 5ல் குரு, ராசிக்கு 5ல் கேது. குருவும் கேதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஞானகாரகன், ஒரே அறிவுக்குரியவன். அப்போ கேது இருக்கும்போது குழந்தைகள் நல்லா நீங்கள் படிக்க வைக்கணும். திருமணம் போது குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணணும். ஏன்னா குலதெய்வம் இருக்கிற இடத்துல தான் கேது இருக்கிறார். குலதெய்வத்தை காலபுருஷனுக்கு 5 சிம்மம். அப்போ சிம்மத்தில் தான் கேது இருக்கிறார். அப்போ குலதெய்வத்தை மிக தெளிவாக கும்பிட வேண்டும். ஒரு முறையாவது வருஷத்துக்கு 6 முறை குலதெய்வத்தை 21 சுற்று, 21 தலைமுறை, 61 பஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 21 முறை சுற்றி குலதெய்வத்தை வணங்கி வந்தால் குறையெல்லாம் உங்களுக்கு தீரும். குலமார்க்கம் மிக சந்ததி பெருகும். அதற்கடுத்தது வியாபாரம், தொழில், பொருளாதாரம். வியாபாரம், தொழில், பொருளாதாரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் தொழில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது உங்களுடைய ராசிக்கேற்ற தொழில் நான் தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொடக்கூடாது. உங்களுக்கு வேண்டியது ரியல் எஸ்டேட்டா, உங்களுக்கு வேண்டியது எலக்ட்ரிக்கலா, உங்களுக்கு என்ன நெருப்பு ராசி, சகராசி, நெருப்பு ராசி, வேகம், அதிவேகம், அசகாய சூரன். நீங்கள் எல்லாத்துலேயும் வேகமாக இருப்பீங்க, நெருப்பாக இருப்பீங்க. அந்த ஒரு காரியத்தை முடிச்சுட்டு வந்தால் தான் தூக்கம் வரும். அப்போ சரம் ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. என்னையா சரசரசன்னு போகுதுன்னு சொல்கிறாங்களே பாம்பு, அதே மாதிரி சரராசி அப்படித்தான் இருப்பீங்க. அப்போ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், வெளி உலகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி உங்களுக்கு அரசியல், வியாபாரம், அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து பொருளாதாரம், உங்களுக்கு வேண்டிய தொழிலை செய்யும் பொழுது மிக சிறப்பாக அமையும். தயவுசெய்து வேறு தொழிலுக்கு எதுவும் போகாதீங்க நேயர்கள். எப்போதுமே உங்களுக்கு நஷ்டமோ கஷ்டமோ இல்லை அதில் வரக்கூடிய லாபமோ எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு உரிய தொழிலை செய்யும் பொழுது அது சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதுக்கடுத்தது உடம்பு ரொம்ப முக்கியம். திருமூலர் என்ன சொல்லியிருக்காங்க, உயிர் வளர்த்தேன்னு சொல்லலை, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உடம்பு நல்லா இருந்தால் தாங்க உயிர் அதை பாட்டுக்கு தெரியும். ஆன்மா அதை பாட்டு போயிட்டு தான் இருக்கும். செவரை வச்சு சித்திர எழுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அப்போ உங்கள் உடம்பு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உடம்பு, உங்கள் உடம்பு வெப்பமான உடம்பு, உங்கள் உடம்பு உங்கள் ஏற்கனவே நெருப்பு ராசி. அப்படி இருக்கும்போது சாப்பாட்டு பிரியர் கண்ட்ரோலாக இருக்கணும். இல்லைன்னா பல வகையான உஷ்ண சம்பந்தப்பட்டது, தோல் சம்பந்தப்பட்டது, வெக்கை சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி வியாதிகளை கடுமையாக பாதிக்கும். இதை எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். முதல் சுற்று மிக மிக கவனம். ஏன்னா அடுத்து உங்களுக்கு ஜென்மசனி வரப்போகின்றது, மேசராசிக்கு ஜென்மசனி வரப்போகின்றது. அதை கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். அப்போ மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வழிபாடும் போது முருகனுடைய ஸ்தலங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அஸ்வினி பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க. அஸ்வினி கார்த்திகை முருகன் வழிபாடு நல்லா பண்ணுங்க. அஸ்வினி பரணி அம்பாள் வழிபாடு. தாயார் என்னை பெற்ற தாயார், கனகவல்லி தாயார், பார்த்தீங்களா பேர் பாருங்க எப்படி பாருங்க, என்னை பெற்ற தாயார்.
கனகவல்லி தாயார், இப்படிப்பட்ட தாயார் வழிபாடு நல்லா பண்ணுங்க. நிச்சயமாக ஒண்ணுமே தெரியலங்க, எனக்கு எதுவுமே தெரியல, வீட்டில் வச்சு ஒரு 2 தீபத்தை வச்சு வெள்ளிக்கிழமை 2 தீபத்தை வச்சு வாரம் வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கிரவாரம் வீட்டில் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. போக்குவரத்து கஷ்டம், டிராஃபிக்கு கஷ்டம், குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கான கஷ்டம், எங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்தா அப்புறம் வீட்டுக்கார்ட்ட கஷ்டம், எதுக்கு தேவை? அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு சிம்பிளாக 2 விளக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் பண்ண முடியலை, சாயந்தரம் பண்ணுங்க. இரவு 8 to 9 சுக்கிரவாரம் பண்ணுங்க. 2 விளக்கு ஏற்றுங்க. பரணி நட்சத்திரக்காரவங்க 8 to 9 நச்சு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி 8 to 9 சுக்கிரவாரம் செய்யுங்க. நிச்சயமாக வாழ்வை செழிக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 2026 வருடத்துக்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ 2026 மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? மேச ராசி காலப்புருஷ தத்துவத்துப்படி முதலாவது ராசி மேச ராசி. அப்போ இந்த 2026 மேச ராசிக்காரங்களுக்கு சாதகமான நேரம் எப்ப, பாதகமான நேரம் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசியில பிறந்தவங்களுக்கு அதாவது இப்ப 7.5 சனியிலேயே விரையச்சனி அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இந்த 2026 சனி பெயர்ச்சி உண்டா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அப்ப இந்த 2026 சனி பெயர்ச்சி கிடையாது. அப்போ உங்களுக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவதுன்றது இயல்பு நிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது மாதம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் இயல்பு நிலையில் தான் இருப்பார். அப்படின்னா முன்னோக்கி தான் வந்துட்டு இருப்பார். அப்போ 2026 ஜூலை மாதம் 26 தேதி வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனியிலேயே விரைச்சனி நடக்கும்போது சனி பகவான் முன்னோக்கி வரும்போது உங்களுக்கு அப்ப கொஞ்சம் அந்த 7.5 சனியுடைய தாக்கம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதனுடைய தாக்கம் உங்களுக்கு குறையணும் அப்படின்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சுப விரய கடன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சுப விரய கடன், கடன் வாங்கியாவது ஒரு முதலீடு பண்ணிக்கிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலப்பா கூட போயிடும். ஏன்னா உங்களுக்கு 2026 ஜூலை மாதம் 26 தேதி வரைக்கும் சனி பகவான் அவர் இயல்பு நிலையில் இருப்பார். அதனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அப்போ மேசராசிக்காரங்களுக்கு நான் சொல்ற இந்த ஜூலை 26 வரைக்கும் வண்டி வாகனம் ஏவ தேவை போக்குவரத்து பழகக்கூடிய இடம் மெயினாக பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த 2026 வருடத்துல ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்கரத்துக்கு போறாரு. அப்ப வக்கரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாருன்னா இயல்புக்கும் மாறாக வேலை செய்வார். அப்ப அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவதுன்றது சனி பகவான் 27ஆம் தேதி 7வது மாதம் 2026 இருந்து டிசம்பர் மாதம் 11 தேதி வரைக்கும் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா வக்கரத்தில் இருப்பாரு. அதாவது ஒரு 4.5 மாத காலம், அதாவது 138 நாள், 4.5 மாதம் சனி பகவான் வக்கரத்துக்கு போவாரு. அந்த வக்கரத்துக்கு போகக்கூடிய நேரத்துல தான் மேச ராசிக்கு அதாவது மனயோகம் உண்டு. நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்கும். பார்த்தீங்களா? நமக்கு தேவையான மொபைல் வாங்கியாச்சு, நமக்கு தேவையான வண்டி வாங்கியாச்சு, நமக்கு தேவையான அதாவது ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்கியாச்சு. அப்ப சொந்த வீடு எப்போ வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு அதாவது நான் சொல்ற மாதிரி ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11 தேதிக்குள்ளார நீங்க சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமா இருக்குது. அதாவதுன்றது நீங்க முயற்சி எடுக்கலனா கூட அதுவாகவே உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போயிடும். ஏன்னா சனி பகவான் வக்கரத்துக்கு போகும்போது அப்போ உங்களுக்கு அந்த மனயோகம் மேச ராசிக்காரர்களுக்கு உண்டு. மண்மனை சார்ந்த விஷயங்கள், அதாவது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இடம் விஷயம்
மண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா சனி பகவான் வக்கரத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா மற்ற டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இயல்பு நிலையில் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அதனால கண்டிப்பாக தடைகள் கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பாரு. இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகணும்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா சுப விரையும் ஒன்று பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அசையா சொத்துக்களை போடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. சரிங்களா? அப்ப இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்துல இப்ப குரு பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். அப்ப ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாசம் 11 தேதி வரைக்கும் ஒரு 70 நாள் குரு பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். சுமாராக தான் இருக்கும். அதாவது நான் சொல்றது ஒரு 70 நாள், ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 11 வரைக்கும் ஒரு 70 நாள் சுமாராக தான் இருக்கும். ரொம்பவும் அதாவது ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த முயற்சி பண்ண வேண்டாம். அப்படி முயற்சி எடுத்து பண்ற விஷயம் கண்டிப்பா கொஞ்சம் காலதாமதப்படுத்தி தான் கொடுப்பான். சரிங்களா? அப்ப உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் 12ஆம் தேதியில இருந்து அதுக்கப்புறம் பார்த்தா ஜூன் மாதம் 1 தேதி வரைக்கும், ஆனால் ஜூன் 1 தான் குரு வந்து பயிற்சியாகிறார். இந்த 2026ல் ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த மார்ச் 12லிருந்து அதாவதுன்றது ஜூன் 1 வரைக்கும் 81 நாள், அதாவது 2.25 மாதம் சூப்பரா இருக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது வேலையில் இருக்கிற தடைகள் முதல்ல விலகும், வேலையில் இருக்கிற தடைகள் விலகும், தொழில் இருக்கிற குழப்பங்கள் சரியாகும், கணவன் மனைவிக்குள்ளார இருந்த சங்கடங்கள் சரியாகும், புதுசா வண்டி வாகனம் இந்த மாதிரி மண்ணு அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த மாதிரி நேரத்துல தான் உங்களுக்கு அது அமையும். சரிங்களா? சனி பார்த்தா உங்களுக்கு 7ஆவது மாசத்துக்கு மேலதான் கொடுக்குறாரு. ஆனா குரு பகவான் பார்த்தா மார்ச் 12ஆம் தேதிக்கு மேலே கொடுத்துட்றாரு. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 12ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1 வரைக்கும் தொழிலில் இருக்கிற தடைகள் விலகும், திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் விலகும், வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும். சரிங்களா? உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம போராடிட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள், ஏன்னா 2025ல் யாகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. நம்மளை விட்டா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி நிறைய கஷ்டங்கள் சந்திச்சிட்டீங்க. அப்ப நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து மார்ச் 12ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1 வரைக்கும் குரு பகவான் வந்து அதாவதுன்றது இயல்பு நிலையில் இருப்பாரு, சூப்பரா வேலை செய்யும். அப்பதான் உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும். அப்ப ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம்ன்றது வந்து பார்க்கும்போது அக்டோபர் 30 வரைக்கும் குரு பகவான் வந்து கடகராசியில் இருப்பார், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருப்பார். அப்ப அந்த சுகஸ்தானத்துல இருக்க வேண்டிய குரு என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும், ஹெல்த் மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம், உடல் உபாதிகள் எல்லாம் கண்டிப்பா சரியாகும், நமக்குள்ளார ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா கொடுத்துருவார். எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுன்ற மாதிரி நம்ம வந்து குழப்பத்துல இருந்து வந்த நமக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுத்துருவாரு. நான் சொல்ற மாதிரி கட்டான்றது ஒரு 152 நாள், அதாவது 5 மாசம் கடகராசிக்கு வரக்கூடிய குரு கட்டம், அதாவது அக்டோபர் 30 தேதி வரைக்கும் இந்த 5 மாசம் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். இடம் பிரச்சனையும் தீரும், ஹெல்த் பிரச்சனையும் மாறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 30ல இருந்து டிசம்பர் மாசம் அதாவதுன்றது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 தேதி வரைக்கும். சரிங்களா? அப்ப குரு பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதாவதுன்றது கடகராசிக்கு போயிடுவார், கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போயிடுவார், அதிசாரம் வாங்கி போயிடுவார். அந்த அதிசாரம் வாங்கி போகும்போது 44 நாள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு போய் உட்காந்துருவார். அப்ப புத்திர பாக்கியம் இல்லாம இருந்த மேச ராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வத்தை அள்ளி கொடுத்துருவார். நான் சொல்றது எப்ப, அதாவதுன்றது அக்டோபர் 30ல இருந்து அதாவதுன்றது வந்து டிசம்பர் 13 வரைக்கும். ஏன்னா குரு வந்து அவர் வந்து சிம்மராசிக்கு போறார், உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துல உட்காந்துருவார், சூப்பரா வேலை செய்யும். இப்படி இருக்கும்போது அதே வீட்டுல வந்து டிசம்பர் மாசம் 14ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் சிம்ம ராசியிலேயே வக்ர நிலை அடைஞ்சிருவார். அப்ப குரு ஆரம்பிக்கும் போதும் வக்ரத்துலதான் ஆரம்பிக்கிறாரு, முடியும் போதும் வக்ரத்துலதான் முடிகிறார். அப்ப குருவுடைய நிலைமை பாண்டவர்கள் நிலை மாதிரி,
ஏன்னா பாண்டவர் நிலையம்ன்ற மாதிரி இந்த குரு இந்த 2020 5 6ல் 5 விதத்துல வராரு. கட்டன்றது ஃபர்ஸ்ட் வக்கரத்துல ஆரம்பிச்சு இயல்பு நிலைக்கு வந்து, அதுக்கப்புறம் கடகராசி குரு பயிற்சியாகி, அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு அதிசாரத்துல போய், அதுக்கப்புறம்ன்றது சிம்ம ராசியில் வக்கரமாகிறார். அப்ப இந்த 5 நிலையில வராரு, அதுதான் வக்கர நிலை அடைகிறார். சரிங்களா? இப்படி இருக்க வேண்டிய குரு இந்த 2025 ஏற்பட்ட கஷ்டம் 26 உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. நீங்க பயப்பட தேவையே இல்லை. அப்ப இதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறார். பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும், பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்னா சேருவீங்க. நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்க, அதாவது எங்க வீட்டுக்கு பிடிக்காத நான் கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாத கொஞ்சம் வீட்டு விட்டு நான் வெளியில வந்திருக்கிறேன், எனக்கு அவங்களுக்கு ஒரு அன்னோனியம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். எப்ப வரைக்கும்? அதாவது டிசம்பர் 6 வரைக்கும், கிட்டத்தட்ட 11 மாசம் உங்களுக்கு லாபஸ்தானத்துல தான் ராகு இருக்கிறாரு. இந்த 2026 டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆகுது. அப்ப கும்பராசியில் இருக்கிற ராகு மகரத்துக்கு போறாரு, சிம்ம ராசியில் இருக்கிற கேது கடகராசிக்கு வராரு. சரிங்களா? இப்படி வர நேரம் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சூப்பரா வேலை செய்யும். அப்ப லாபஸ்தானத்துல ராகு, ஏன்னா ராகுவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 11. அப்ப ராகு உங்களுக்கு 11ஆம் இடமா பார்க்கறதுனால, அதாவது பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேர்றது, ரெண்டாவது வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுறது, அதே போக பார்த்தீங்கன்னா பூர்வ சொத்துல இருக்கிற பிரச்சனை சரியாகிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். இப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்ரீ மகாலட்சுமி திரு ஆவணக்குடியில் இருக்குங்க இல்லைங்களா, அங்க ஒரு தடவை நீங்க இந்த வருஷம் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும், சொந்த வீட்டில் போற பாக்கியம் கொடுக்கும், தொழில இருக்கிற தடைகள் விலகும், மெயினா வந்து ஹெல்த் பிரச்சனை தீரும். இதை தாண்டி கடன் பிரச்சனைகள் அப்படியே உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான பிராப்தம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் கொடுத்திருக்கிறாரு. நான் சொல்ற மாதிரி வைத்தீஸ்வரன் கோயில், அது போக நான் சொல்ற மாதிரி கட்டன்றது ஸ்ரீ மகாலட்சுமி திருஆவணக்குடி, இந்த 2 இடத்துல நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், இந்த 2026 உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுதுன்றதெல்லாம் மாற்றமே கிடையாது. சரிங்களா? அப்ப உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா குங்கும கலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காரோ வண்டியோ, அது போக ஒரு யூஸ் பண்ற பொருளோ அல்லது துணிமணி ஆடை அலங்காரம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் குங்கும கலர்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். சரிங்களா? அது போக உங்களுக்கு வந்து வீடு தெற்கு பார்த்து உட்காருங்க, இந்த 2026 உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற பக்கம் வாசல் இருந்திருக்கலாம், ஆனா தெற்கு பார்த்து உட்காந்து பாருங்க, இந்த 2026 நீங்க நிறைய மாற்றங்கள் நீங்க அனுபவிச்சு சொல்லுவீங்க. அப்ப இது போக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான்றது இன்னைக்கு 100% தன்னம்பிக்கையோட போராடுங்க. இந்த 2026 உங்களுக்குள்ளார நிறைய மாற்றங்கள், நிறைய வளர்ச்சிகளை மனசார சொல்ற நீங்க பார்க்கலாம். எது எப்படியோ 25ல பட்ட கஷ்டம் 26ல நீங்க படமாட்டீங்க. பொன்னும் பொருளும் உங்களை தேடி வரும். இது ஒரு நல்ல பிளாட்பாரம், நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க.